வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் அங்கன்வாடி ஊழியர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்றோர்களுக்கு வழங்க வேண்டிய பணிக்கொடையை வழங்க கோரியும் 6வது ஊதிய பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 50% ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க கோரி 50க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் சாரம் பகுதியில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆறாவது கமிஷன் ஊதிய உயர்வான 50% உடனே வழங்குங்க. ஏன் ஒற்றுமை உடைக்க கூடாது? இன்னைக்கு தனியா பிரிச்சு நடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரின் பொழுது பாஜக மற்றும் இந்துக்கள் அனைவரும் வன்முறையாளர்கள் என ராகுல் காந்தி பேசியுள்ளதை கண்டித்தும் இதற்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் 50க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலை அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை கிழித்தும் தீயிட்டு கொளுத்தியும் உருவப்படத்தினை செருப்பால் அடித்தும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் திடீரென காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக ஓடினர். அப்பொழுது போலீசார் அவர்களை தடுக்க முற்பட்டதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றனர். வாரிய தலைவர் பதவி வழங்க கோரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கரன், கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாச அசோக், வெங்கடேசன் ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு துணைநிலை ஆளுநர் CB ராதாகிருஷ்ணனை சந்தித்து வலியுறுத்திய நிலையில் அனைவரும் டெல்லி சென்றனர். இந்நிலையில் வாரிய தலைவர் பதவி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி பாஜக தேசிய தலைவர் JP நட்டா மற்றும் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோரை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து முடிவு எடுக்கப்படும் என உறுதியளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியினை சேர்ந்த சந்தோஷ் என்ற சிறுவன் படுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவரது பெற்றோர் முதலமைச்சர் ரங்கசாமியை கடந்த மாதம் 13ஆம் தேதியன்று நேரில் சந்தித்து தங்களது குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மேலும் அமைச்சர் திருமுருகன் பரிந்துரையின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 5 லட்சம் கருணை தொகை வழங்க முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் கருணை தொகையினை சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர் திருமுருகன் அவர்கள் முன்னிலையில் வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் நேதாஜி நகர் பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் தேவாலயம் உள்ளது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட புனித அந்தோணியார் ஆலயம் கொடியேற்றம் திருவிழா திருப்பள்ளி டாக்டர் அம்பேத்கர் சாலையில் நேதாஜி நகர் 2இல் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்களும் இதர சமுதாய மக்களும் பங்கு கொண்டே அந்தோணியாரை பிரார்த்தித்தனர். திருவிழாவில் கலந்து கொண்ட உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி அவர்கள் அந்தோணியார் தேர்பவனி நடைபெற்ற பொழுது தேரை இழுத்து பவனியை துவக்கி வைத்தார். உடன் பிச்சைமுத்து அவர்கள் தூய இருதய ஆண்டவர் பங்கு, சகாயம் செல்வம் அவர்கள் புனித சவேரியார் பங்கு, ஸ்பாதரியார் ராயப்பன், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜு, கிளை செயலாளர்கள் செல்வம், இருதயராஜ், ராகேஷ், திமுக பிரமுகர் பிராங்க்லின், ஜோஸ்லின், பீட்டர், ஊர் பொதுமக்கள் மற்றும்
கழக சகோதரர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு தினமும் பூஜைகள் நிறைவேற்றினர். புதுச்சேரி அரசுக்கு சாராயம் மற்றும் கள்ளுக்கடை மூலம் ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கின்றது. புதுச்சேரியை பொறுத்தவரை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 110 சாராய கடைகளும் 92 கள்ளு கடைகளும் உள்ளன. இக்கடைகளுக்கு ஆண்டுதோறும் 5% கிஸ்தி தொகை உயர்த்தி ஆன்லைனில் ஏலம் விடுவது வழக்கம். இந்நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள சாராய மற்றும் கள்ளு கடைகளின் 2024-2025 ஆண்டிற்கான குத்தகை உரிமத்திற்கான ஏலம் கலால்துறையின் அதிகாரப்பூர்வ இணையத்தில் நடந்து வருகின்றது. கடந்த 3 நாட்களாக கிஸ்தி தொகை உயர்வை காரணம் காட்டி ஒருவர் கூட சாராய கடையை ஏலம் எடுக்க முன்வரவில்லை. இதனால் கிஸ்தி தொகையை மேலும் 5% குறைத்து ஏலம் விட கலால்துறை முடிவு செய்துள்ளது. இதற்கிடையே 2023-2024 ஆண்டுக்கான குத்தகை உரிமம் கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதியுடன் முடிவடைந்துவிட்டது. காரணமாக ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் புதிய குத்தகை உரிமம் பெற்றவர்கள் மட்டுமே சாராயம் விற்க முடியும். இதுவரை யாரும் ஏலம் எடுக்காததால் புதுச்சேரி காரைக்காலில் இயங்கி வரும் அனைத்து சாராய கடைகளும் சாராயம் விற்பனை செய்ய கலால்துறை தடை விதித்துள்ளது. மேலும் யாரேனும் சாராயம் விற்றால் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு கலால்துறை அறிவுறுத்தியுள்ளது. நிலையில் கலால்துறையின் தடையை மீறி பெரும்பாலான சாராய கடைகள் தங்கு தடையின்றி எந்தவித அச்சமும் இல்லாமல் சாராய விற்பனை செய்து வருகின்றனர். இதனை காவல்துறையும் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருகின்றது. கலால்துறையின் அனுமதி இல்லாமல் சாராய விற்பனை புதுச்சேரி முழுவதும் அமோகமாக நடைபெற்று வருவதால் விஷ சாராயம் விநியோகிக்க வாய்ப்பிருப்பதால் இத்தகைய கடைகளை மூடி சீல் வைக்க வேண்டுமென கோரிக்கையும் எழுந்துள்ளது. ரெட்டியார்பாளையம் கழிவுநீர் வாயு கசிவு சம்பவம் போல் நடைபெறாமல் இருக்க நகரப் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டுமென விக்னேஷ் கண்ணன் அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் கழிவுநீர் வாய்க்காலில் விஷவாயு கசிதலும் அடைப்பால் கழிவுநீர் வழிந்தோடி சுகாதார சீர்கேடு விளைவிக்கும் நிகழ்வும் இன்னமும் தொடர் நிகழ்வாகவே இருந்து வருவது மிகவும் வெட்கக்கேடான வேதனையான விஷயம் என்றும், ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதிகளை தொடர்ந்து தற்பொழுது ஸ்மார்ட் சிட்டியின் மைய பகுதியான செட்டித்தெரு போன்ற பிரதான வீதிகளிலும் கால்வாய் அடைப்பினால் மேன்ஹோல் வழியே துர்நாற்றத்துடன் கூடிய அசுத்தமான கழிவுநீர் பீரிட்டு வழிந்தோடி பொதுமக்களுக்கு மிகுந்த இன்னல்கள் உண்டாக்குவதோடு பள்ளி செல்லும் மாணவ மாணவியர்களுக்கும் சுகாதாரக்கேடு விளைவிக்கிற மோசமான சூழ்நிலை நிலவி வருகின்றது. மேலும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளையும் முகம் சுளிக்க வைக்கின்றது. பொதுப்பணித்துறையின் அதிகாரிகளின் முறையான தொடர் கண்காணிப்பு இல்லாத நிலையும் அலட்சிய போக்குமே இதுபோன்ற விளைவுகளுக்கும் விபத்துகளுக்கும் முக்கிய காரணம். பொதுப்பணித்துறையின் இந்த மெத்தன போக்கால் இன்னும் எவ்வளவு உயிர் சேதம் சுகாதாரக்கேடு விளைவிக்கும் அபாயத்திற்குள்ளாக போகிறது என தெரியவில்லை. எனவே புதுச்சேரி வாழ் மக்களையும் சிறார்களையும் மாணவ மாணவியர்களையும் சுகாதாரக்கேட்டிலிருந்து விரைந்து காத்திட அரசு இயந்திரங்கள் போர்க்கால அடிப்படையில் முடுக்கிவிட்டு செயலாற்ற துரித நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பொதுமக்கள் சார்பாக இந்த அரசினை கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுத்துக்கேணி கிராமத்தில் மண் வளம் குறித்து விவசாயிகளுக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் பண்ணை ஆலோசனை மற்றும் தகவல் மையம் சார்பில் ஆத்மா திட்டத்தின் கீழ் மண்வளம் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து பயிற்சி முகாம் சுத்துக்கேணி உழவர் உதவியகத்தில் நடந்த முகாமிற்கு மதகடிப்பட்டு துணை வேளாண் இயக்குனர் சாந்தி முன்னிலை வகித்தார். வேளாண் அலுவலர் வெங்கடாச்சலம் வரவேற்றார். பயிற்சி முகாமில் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய மண்வள நிபுணர் பிரபு கலந்து கொண்டு மண்வளத்தின் முக்கியத்துவம் மற்றும் மண் பரிசோதனை முறைகள் குறித்து விளக்கம் அளித்தார். பயிற்சியில் கொடாத்தூர், சுத்துக்கேணி, கைக்கிளப்பட்டு கிராமங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டார்கள். வட்டார மேலாளர் குமரன் நன்றி கூறினார். ஏற்பாடுகளை உதவி வேளாண் அலுவலர் கண்ணாயிரம், கள பணியாளர்கள் ஏழுமலை, ஆதி நாராயணன், நாகராஜன் ஆகியோர் செய்திருந்தனர். வில்லியனூர் 10 கண் அருகே தொண்டமாநத்தம் பகுதியில் சிறந்த பள்ளியாக அமைந்துள்ள கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் இன்று மருத்துவர்கள் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக
இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியின் அவசர மருத்துவ பிரிவின் உதவி பேராசிரியர் டாக்டர் சுரேந்தர், விபத்து மருத்துவ அதிகாரி டாக்டர் வினோத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பற்றிய விழிப்புணர்வை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் டாக்டர் சாம்பால், இயக்குனர் குமரவேல், முதல்வர் உமா மகேஸ்வரி ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். 2030 கூப்பிடலாமா உங்களெல்லாம்? Advance invitation and hope this day is filled with a lot of knowledge. And thank you doctors, thank you so much, you made our day.